பினாங்கில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் இணைய முதலீட்டு மோசடியில் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை இழந்துள்ளார். 67 வயது அவ்வாடவர் கடந்த ஆகஸ்டில் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு பெண்ணுடன் அறிமுகமானார். 200 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என கூறி வாட்ஸ்அப் வாயிலாக அப்பெண் அறிமுகப்படுத்திய இணைய முதலீட்டு திட்டத்தால் அவர் ஈர்க்கப்பட்டார். பின்னர் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து 4 மாதங்களில் 22 முறை பணம் செலுத்தினார். மொத்தம் 7,60,000 ரிங்கிட் கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் போடப்பட்டது. அதற்கு லாபமாக ஏறக்குறைய 7.5 மில்லியன் ரிங்கிட் கிடைக்கும் என கூறப்பட்டது. லாபத்தை மீட்க முயன்ற போது மோசடிக்காரர்கள் கட்டணம் மற்றும் வரி என்ற பெயரில் மேலும் பணம் கேட்டுள்ளனர். அப்போதும் சந்தேகம் வராததால் அவர் கூடுதலாக 2,42,200 ரிங்கிட்டை 6 தடவையாக செலுத்தினார். சொல்லியபடி லாபத்தையும் தராமல் மேலும் பணம் கேட்டு நச்சரித்த போதே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அம்முதியவர் போலீசில் புகார் அளித்தார். இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.